எவ்ரிவன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்காக இந்த டாபிக் வரும். ஸோ இந்த டாபிக் வந்து கான்வர்சேஷன் மாதிரி வரும். ஸோ நான் கான்வர்சேஷன் மாதிரி நான் வந்து எடுத்து போடலை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கேதர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து புக் பேக் கொஷின்ஸு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரினா என்னன்னு இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இன்ஃபோபிட்ஸ்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. Telling the time in history. Time in history is calculated in years using BCE CE, which stands for Common Era, Before Common Era, Common Era. ஸோ பிஃபோர் காமன் எரா பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து 0லேருந்து 2005 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது பார்த்திங்கன்னா வந்து பிஃபோர் காமன் எரா. அதே ரைட் சைடில் வந்து 0லேருந்து 2500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது பார்த்திங்கன்னா வந்து காமன் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. In ancient period, the people lived in caves, used to draw paintings in rock called rock painting. They might have wished to record their activities through these paintings. ஸோ அவங்க பெயிண்டிங்ஸை வந்து அவங்க ஏஷியன் பீரியடில் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து கேவ்ஸில் தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ராக்கில் வந்து பெயிண்டிங் வந்து வரைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது பேர் தான் பார்த்திங்கன்னா ராக் பெயிண்டிங்னு அர்த்தம். அவங்க வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து சண்டை போடுறத இல்லை ஹண்டிங்கு இதெல்லாம் வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ராக்கில் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். ஹிஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது, கால வரிசைப்படுத்தி பாஸ்ட்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை பற்றி படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா, விச் மீன்ஸ் லேர்னிங் பை இன்க்யூரி. ஹிஸ்ட்ரின்றது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. ஸோ ஹிஸ்டோரியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை என்கொயரி. ஸோ இன்ஃபோபிட்ஸ்னு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நுமிஸ்மேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், எபிகிராஃபினா பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ரெண்டு டேர்மே புதுசாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. நுமிஸ்மேட்டிக்ஸ்னால் வந்து ஸ்டடி ஆஃப் காயின், எபிகிராஃபினா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எதுலேருந்துலாம் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், லிட்ரரி சோர்சஸ்ன்னு வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ், ஆர்டிகிராஃப்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன், மானுமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிகிராஃப்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பாட்டரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மானுமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பேலசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால், ஃபோர்ட் வந்து வெள்ளூர், டெம்பிள்ஸ் வந்து தஞ்சாவூர், ஸ்டூப்பா வந்து சாஞ்சி ஸ்டூப்பா, மானஸ்டரி பார்த்திங்கன்னா தபாங். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ராக் எடிக்ஸ், டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், மெட்டல் பில்லர். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டெம்பிளில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம பல காலத்து கோயிலெல்லாம் போனோம்னா வந்து டெம்பிளில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எழுதின விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஒர்க் பை இந்தியன் ஆத்தர் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் திருவள்ளுவர்னு கொடுத்துருக்காங்க. ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலாட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செக்குலர் லிட்ரேச்சர், ஓலைச்சுவடிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், எபிக்ஸ் பார்த்திங்கன்னா ராமாயணா, மகாபாரதா, மணிமேகலை. டிவோஷனல் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஸோ லிட்ரரி சோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து செக்குலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ போயம்ஸ், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க் பை ஆத்தர், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலாட்ஸ். ஸோ இங்கே ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்திங்கன்னா காயின்ஸ், ஆர்டிகிராஃப்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன், மானுமெண்ட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மைட்டி எம்பரர் ஆஃப் அசோகா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அசோகா பார்த்திங்கன்னா வந்து the most famous ruler of ancient India was Emperor Ashoka. It was during his period the Buddhism spread to different parts of Asia. Ashoka gave up war after seeing many people grieving death after the Kalinga war. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஏஷியன் இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸ் ரூலர் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து எம்பரர் அசோகா. ஸோ இவரோட பீரியடில் தான் பார்த்திங்கன்னா புத்திசம் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இவர் வந்து வாரை வந்து நிறையா மக்கள் இறந்து போகிற அந்த கலிங்கா வார் வந்து இவர் பீரியடில் தான் நடந்திருக்கும். ஸோ அந்த கலிங்கா வாரில் வந்து நிறையா மக்கள் வந்து இறந்து போகிறத பார்த்து தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாரை வந்து விட்டுருவார். ஹி எம்ப்ராஸ்டு புத்திசம் அண்ட் தென் டிவோட்டட் இஸ் லைஃப் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புத்திசமில் வந்து இறங்கிடுவார். ஸோ அவரோட லைஃப்பை ஃபுல்லாக வந்து எதுக்காக வந்து அர்ப்பணிச்சிருவாருன்னு பார்த்திங்கன்னா பீஸ் அண்ட் தர்மா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்து அர்ப்பணிச்சிருவார்.
His service for the cause of public good were exemplary. He was the first ruler to give up war after victory. He was the first to build hospital for animals. He was the first to lay roads. Dharma Chakra with 24 spokes in our national flag was taken from Sarnath pillar of Ashoka. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பில்ட் பண்ணுறாரு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோடு வந்து போடுறாரு. ஸோ தர்ம சக்ரா வித் 24 ஸ்போக்ஸ் இன் நேஷனல் ஃப்ளாக் வாஸ் டேக்கன் ஃப்ரம் சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகா. சார்நாத் பில்லர் இதுதான். ஸோ இதில் வந்து தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்க 24 ஸ்போக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விக்ட்ரிக்கு அப்புறம் வந்து வார விட்டது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவன் தோ எம்பரர் அசோகா வாஸ் கிரேட், ஹிஸ் கிரேட்னஸ் had been unknown until 20th century. The material provided by William Jones, James Prinsep and Alexander Cunningham revealed the greatness of Emperor Ashoka. ஸோ 20th century வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இவரோட கிரேட்னஸ் வந்து தெரியாமே இருந்துச்சு. ஸோ மெட்டீரியல் எவிடன்ஸ் யார் கொடுத்தது பார்த்திங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். ஸோ இவங்க மூலமாக தான் பார்த்திங்கன்னா எம்பரர் அசோகாவோட கிரேட்னஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க கொடுத்த மெட்டீரியல் எவிடன்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அசோகாவோட அருமை பெருமைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. Based on these accounts, Charles Allen wrote a book titled Search for the India's Last Emperor, which provide comprehensive account of Ashoka. ஸோ சார்லஸ் ஆலன் வந்து என்ன புக் எழுதியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. டைட்டில் பார்த்திங்கன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து அவரோட அசோகாவோட காம்ப்ரஹென்சிவ் அக்கௌண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது அவரோட புக்கில் வந்து எழுதியிருக்காரு. மெனி ரிசர்ச்சர்ஸ் மேட் தேர் ஆஃப்டர் ப்ராட் அசோகாஸ் க்ளோரியஸ் ரூரல் டு லைட். ஸோ நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து அசோகாவோட க்ளோரியஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. திஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் அப்சர்வ்ட் ஆன் த ராக்ஸ், சாஞ்சி ஸ்டூப்பா அண்ட் சார்நாத் பில்லர் அண்ட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் அசோகா டு த வேர்ல்டு. ஸோ இவரோட அசோகாவோட கிரேட்னஸ்லாம் எதுலேருந்துலாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சார்நாத் பில்லர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அசோகா சாஞ்சி ஸ்டூப்பாவில் வந்து நம்ம அவரோட அருமை பெருமைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து now one can understand the importance of historical research, but for the efforts of scholar the greatness of Emperor Ashoka would not have been come to light. நம்ம வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்லாம் ஆர்கியாலஜிக்கல் சர்வேஸ்லாம் பண்ணாமல் இருந்ததா நமக்கு வந்து எம்பரர் அசோகாவோட அருமையோலாம் தெரியாமே போயிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கும். தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா என்னென்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்டரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் நடுவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கேட்குறாங்க எக்ஸாக்ட்லி த பீரியட் ஃபார் விச் த ரெக்கார்ட் இன் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் டெசிப்ரேட்டட் இஸ் கால் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ ரெக்கார்டிங்ஸ் ரைட்டிங் அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் வந்து அது என்ன லாங்குவேஜில் இருக்குது, அது எப்படி வந்து நம்ம மொழிக்கு மாற்ற முடியல அவங்களால. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து மொழிபெயர்க்க முடியல, அது என்ன மொழின்னே நம்மளால் தெரிய முடியல. ஸோ அதான் பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். டுடே வி ஆர் லீடிங் எ சேஃப் லைஃப் வித் ஆல் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். But our ancestors did not live in such a safe environment. There might have been chances of wild animals entering their caves, but they realized that dog could help them prevent the entry of such dangerous animals by its sniffing skills. ஸோ இப்போ வந்து நம்ம மாடர்ன் எக்யூப்மெண்ட்டோட பயங்கர சேஃபாக இருக்கும். அந்த காலத்தில் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து சேஃப் என்விரான்மெண்ட்டில் வந்து வாழ்ந்தது கிடையாது. அவங்க கேவ்ஸ்க்கு வந்து எப்போ வேணாலும் வைல்டு அனிமல்ஸ் வந்து வரதுக்கு வேணால் சான்சஸ் இருக்குது. பட் அவங்கள வந்து யாரை வந்து காப்பாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் தான் வந்து அவங்கள வந்து டேஞ்சரஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னிஃபிங் ஹில்ஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து மோப்ப சக்தியோட பார்த்திங்கன்னா வந்து டாக் வந்து எதாவது அனிமல்ஸ் வருதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஹென்ஸ் தே ஸ்டார்டட் டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் ஃபார் தர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ டாக்ஸை வந்து அவங்க டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. From this we also know how inscription, monuments, copper plates, accounts of foreign travelers and folk tales play a vital role in constructing and reconstructing history.
ஸோ அடுத்தது இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தம்மா இஸ் த ப்ராக்ரிட் வேர்ட் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் டர்ம் தர்மா விச் மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ தம்மான்றது பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்ரிட் வேர்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஃபார் த சான்ஸ்கிரிட் டர்ம் தர்மா